ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்பெஷல் பன்னீர் தான் பண்ண போகிறோம். கிரேவி. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, ரைஸு கூட செய்யலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பன்னீரை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை இது மாதிரி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பன்னீர்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதே எண்ணெயில் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பாலக்கீரை, இப்போ இது எல்லாத்தையும், அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பாலக்கீரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். ஆற வச்சோன்னு அரைச்சிக்கலாம். இது ஆறிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேனில் திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், காஞ்ச மிளகாய், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு கலக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ள ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 3/4 கப்பு 3/4 கப்பில் தயிர் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடாயை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த தயிரை ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதையும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் இது ஆனாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட ஹைதராபாத் ஸ்பெஷல். ஹைதராபாத்தில் தாபாஸ்ல இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது ஹைதராபாத் ஸ்பெஷல் பன்னீர் கிரேவி, பன்னீர் கறி. இது வேணாலும் நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டா, இட்லி, தோசை, நமக்கு எதுக்கானாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். புலாவ் ரைஸ்க்கு இது கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹைதராபாத் ஸ்பெஷல் பன்னீர் கறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி எதானாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துருக்கேன். நல்லா பன்னீர் எடுத்து கிரேவியோட தொட்டு செம்மையாக இருக்குது.
நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.